Hi friends, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிட்டு இருந்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 14th வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ இந்த ஆகஸ்ட் 10 to செப்டம்பர் 10 வரைக்கும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் கண்டிஷன் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ் நம்மளுக்கு ஸ்கோரிங்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ் தான். ஸோ புதுசாக எதுவுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வேண்டாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் மேக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தமிழில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 11th படிக்கல, 12th படிக்கல, இது படிக்கல, அது படிக்கலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை. கொஷின் என்ன டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ கொஷின் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, நிறைய ஆன்லைன் சோர்ஸஸில் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டெஸ்ட் எழுதுறீங்களோ அது வந்துட்டு எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அண்டு அதை வந்துட்டு எங்கேருந்துக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அது எங்கேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு செக் பண்ணி நோட் பண்ணுங்கள். ஸோ 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் ஓகே. டெஸ்ட்டுக்கு 1 hour அண்ட் அந்த டெஸ்ட்டை வந்துட்டு அனலைஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, இந்த கொஷினை வந்துட்டு நான் எப்படி வந்து தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நோட் போட்டு எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா ஓகே. இது வந்துட்டு என்னோடய செகண்ட் நோட்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் நோட் பண்ணி எழுதிட்டுருக்கீங்க, உங்களுடைய கைப்பட எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்டை நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஏன்னா நீங்கள் எழுதியிருக்கிற நோட்டில் நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது ஸோ என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது புரியும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புதுசாக வந்துட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ வேறு ஏதாவது ஆன்லைன் அகாடமியில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு கிடைக்கிது, ஃப்ரீ சோர்ஸஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கிது, நான் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட். அண்ட் மேக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்முலாஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ரிப்பீட்டட் ரிவிஷன். ஸோ சம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த பர்டிகுலர் டாபிக் வந்துட்டு தெரியுமோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு கடல் மாதிரி இருக்கும். ஸோ கடலில் மூழ்கி ஏதாவது தேடி எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமோ அதே போல் தான் உங்களுக்கு ஜிஎஸும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாதது போலயே தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. எது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. 11th and 12th மஸ்ட்டுங்க. அதில் தாங்க சிலபஸ் கவர் ஆகக்கூடிய ஏரியாஸே உங்களுக்கு அதில் தான் இருக்குது. ஸோ நான் 11th 12th படிக்கலை அப்படின்னா படிக்கலைனாலும் முக்கியமான பாக்ஸ் இன்ஃபோஸ் அதையாவது வந்துட்டு பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 11th 12th இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 30 days வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ரொம்ப இது படிக்கணும்னு தேடி படிக்காமல் இருக்கிறது என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ புதுசாக எதுவும் வந்து தேடி படிக்க வேண்டாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், ஸோ உங்களுக்கு இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான திங்ஸு. ஸோ தமிழ், மேக்ஸு, டெஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா டெஸ்ட்டு அண்ட் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்கள். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே எக்ஸாம் வந்துட்டு ஃபியர் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.